நம்ம மொபைலில் ஏதாவது ஒரு MP3 டோன் அல்லது வந்து ஏதாவது ஒரு மூவி பாடலோட MP3 வந்து ரிங்டோனாக செட் பண்ணுவோம். ஆனால் நம்ம மொபைல் இருக்கிற வீடியோ அல்லது வீடியோ சாங்ஸ் வந்து நம்ம வந்து வர இன்கமிங் கால்க்கு வந்து ரிங்டோனாக செட் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதை பற்றின நமக்கு டுட்டோரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி அடுத்து வந்து நமக்கு ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோசர் காமிச்சிருப்பாங்க. அது ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் சில செட்டிங்ஸ் அதாவது பர்மிஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் என்டர் பண்ண நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிட்டு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற வீடியோஸை வந்து நீங்கள் ரிங்டோனை செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரிங்டோனை, அதாவது நீங்கள் லோக்கலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ரிங்டோனே வந்து, அதாவது நீங்கள் லோக்கலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோ சாங்ஸை வந்து நீங்கள் ரிங்டோனாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லோக்கலில் அதாவது இன்டர்னல் மெமரியில் இருக்கிற வீடியோ சாங் வந்து எப்படி ரிங்டோனாக செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கேலரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கேலரியில் வந்து நீங்கள் எந்த வீடியோ சாங் அல்லது எந்த வீடியோ வந்து நீங்கள் ரிங்டோனாக செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ சாங் செலக்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி ட்ரிம் ஆப்ஷன் வரும். நீங்கள் செலக்ட் பண்ணுற வீடியோ வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். அதாவது எந்த அளவுக்கு ரிங்டோனாக செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் வீடியோ வந்து ஒரு ஃபுல் சாங்காக இருந்தது அப்படின்னா அது வந்து 5 மினிட்ஸ் வரும். ஸோ அந்த சாங்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ரிங்டோனை செட் பண்ணுறதுக்கு ஸோ ஏதாவது ஒரு வீடியோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ எதுக்காக நான் அதை பண்ண சொல்கிறேன்னா, சப்போஸ் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபுல் சாங் செலக்ட் பண்ணிங்கன்னா சில டைம் வந்து எரர் மெசேஜ் வரும். என்ன மாதிரி வரும்னா, உங்கள் வீடியோ வந்து ட்ரிம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் நமக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீடியோ வந்து வேறொரு வீடியோ கட்டுற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோ டேக் வந்து ஆட் பண்ண சொல்லும். ஸோ அதாவது நீங்கள் வீடியோ டேக் ஆட் பண்ணுங்கள். வீடியோ டேக் ஆட் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் அக்ரி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அப்லோடிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற அந்த கால் பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து நமக்கு ரிங்டோனாக செட் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து மை ரிங்டோன் அப்படின்னு இருக்கும். இது செட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சாங் வந்து நமக்கு ரிங்டோனாக செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் கால் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு கால் பண்ணால் நம்ம ரிங்டோன் எப்படி வரும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு ஒரு சாம்பிள் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வீடியோ சாங் அல்லது வீடியோஸை வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ரிங்டோனாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.